இன்றைய இனிய நாளில் இசையை பற்றிய விவரங்களை பார்ப்போம். முதலாக ஆனா, ஊனா, இம்மனா இந்த 3 எழுத்துகளும் சேர்ந்து இருக்கக்கூடிய பிரணவ மந்திரமாகிய ஓம் என்ற மந்திரத்தின் மூலமே இசையானது உருவானது. நீங்கள் மெல்லிய குரலில் ஆனா தனித்தனியாக, ஊனா, இம்மனா 3ஐயும் தனித்தனியாக ஒரு சில வினாடிகள் உச்சரித்து பாருங்கள். அதில் காற்றின் வேகம், கடல் நீரின் சீற்றம், நெருப்பின் ஜுவாலை, இது 3 சக்திகளின் செயல்பாடுகள் அடங்கியிருக்கும். இசையானது இப்படித்தான் முதலாக காற்றின் மூலம் அனைத்து ஜீவராசிகளுக்கும் பரவி உருவானது. அடுத்தது நீங்கள் 2000 வருடம் ஒரு திரைப்படத்தில் ஒரு சில வரிகளை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஹே 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 கீச்சு கிளியே என் காதல் சிட்டுதான். இந்த வரிகளில் இசையாலே வந்தோம், இசையாலே வாழ்வோம், இசையாலே போவோம், இசையாவோம், இந்த வரிகளை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆக நமக்கு பதட்டமான இன்றைய அறிவியல் யுகத்தில் வாழும் பொழுது ஒரு சில நிமிடங்களாவது இசையை ரசிப்போமாக. வழிபாட்டிலும் சரி, நம் குடும்ப அன்பிலையும் சரி, குடும்ப உறுப்பினர்கள் மீது கொண்டுள்ள அன்பிலையும் சரி, இனிய வரிகளை ரசிப்போம், வளமோடு வாழ்வோம். நமக்கு வீடு, வாழ்க்கை துணைவி, வேலை வாய்ப்பு, இது போன்ற எல்லாமே நமக்கு திருப்தியாக கிடைத்திருக்கும். ஆனால் நம்மளை சுற்றியுள்ளவர்களுக்கு இந்த வாய்ப்புகள் பெஸ்ட்டாக அவங்களுக்கு அமைந்திருக்கும். இந்த மனநிலை எல்லாருக்குமே உண்டு. ஆனாலும் நாம் திருப்தியும் அந்த கட்டுப்பாடுடன் வாழும் பொழுதுதான் உண்மையான மகிழ்ச்சியும் அறிவும் நமக்கு என்றென்றும் நிலைத்திருக்கும். பார்ப்போம்.